ஹாய் கைஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பிகினர்ஸ் புதுசா படிக்கிறீங்க பாத்தீங்களா, ஹவு டு பிளான் யுவர் டே. ஒரு நாளைக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சில என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ்க்கு போட்டிருக்கேன். இதுக்கு அப்புறமா நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாம் டேட்ஸ்க்கு வந்து தனியா போடுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல என்னென்ன பார்க்க போறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறது, என்ன படிக்கணும், ஒரு நாள்ல எப்பெல்லாம் படிக்கலாம், பிகினர்ஸ்க்கு என்னென்ன டிப்ஸ் முக்கியமா தேவைப்படுது, ஃபைனலா வந்து மார்னிங் டு நைட் ஒரு மாடல் ஸ்கெடியூல் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க உங்க டேயை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறது? 10ல இருந்து 12 மணி நேரம். நம்ம டாப்பர் வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் படிச்சீங்கன்னு கேட்டா 15 மணி நேரம் படிச்சேன், 10 மணி நேரம் படிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையா அது? ஸோ அவ்வளவு நேரம் நம்மளால படிக்க முடியுமா? படிக்கலாம். எப்படின்னா ஒரு 4 to 5 days வந்து படிக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ரியாலிட்டியா உங்களால ஒரு 5 to 7 hours டெய்லி ஒதுக்க முடிஞ்சிச்சு. பட் ஆனா டெய்லி, இதுதான் முக்கியம், கன்சிஸ்டன்டா ஒதுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கன்ஃபார்மா வந்து உங்களால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 5 to 7 hours என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 1க்கு வந்து பார்ப்போம். குரூப் 1க்கு ஸோ சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2 2 சப்ஜெக்ட் 2 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சுக்கலாம். ஆப்டிடியூட் மேத்ஸுக்கு 1 மணி நேரம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 30 to 45 minutes நீங்க ஒதுக்கிக்கலாம். எம்சிக்யூஸ், அதாவது நீங்க படிக்க மட்டும் செஞ்சீங்கன்னா டிஎன்பிசில எப்படி கேட்பான்ற ஐடியாவே இருக்காது. என்ன படிக்கிறோம், கரெக்டா தான் படிக்கிறோமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து எம்சிக்யூஸ் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒர்க் பண்ணி பாக்குறப்ப ஓகே நம்ம கரெக்டா தான் படிக்கிறோம், இல்ல இந்த டேட் எல்லாம் நமக்கு தெரியல, அப்ப அதையும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ரிவிஷன் வந்து ரிவிஷன் வந்து மஸ்ட். 2 தடவை நீங்க வந்து ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து குரூப் 2, குரூப் 4னா சேம் பேட்டர்ன். ஆனா என்னன்னா சப்ஜெக்ட்டுக்கு 1 hour, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், ஏன்னா இது 100 மார்க்ஸ் அப்படின்றனால அதுக்கு 1 hour, ஆப்டிடியூட் மேக்ஸுக்கு 1 hour, கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூக்கு 1 hour, அதே மாதிரி ரிவிஷனுக்கு வந்து 1 hour. ஓகேவா? இதான் வந்து பிளான். இப்போ வந்து 5 hours போட்டிருக்கேன் நான். 7 hours சொன்னேனே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா 7 hours ரொம்ப முக்கியமானது நோட் மேக்கிங். புதுசா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா புக்லயே படிக்கிறீங்க, ஃபுல் புக்கை படிச்சு முடிச்சீங்கன்னா நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. ஓகேவா? பட் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி உடனே நமக்கு ஃபுல்லா ஞாபகம் இருக்காது. திருப்பி முதல்ல இருந்து படிக்கிறப்ப இன்னும் இவ்வளவு படிக்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியா தெரியும். ஃபுல் புக்கும் நமக்கு தேவையில்லை. கரெக்டா? டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன ஃபேக்ட்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம படிச்சா போதும். ஸோ அதான் நோட் மேக்கிங். தனியா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஒரு 1 to 2 hours. ஒரு பிகினரா நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, உங்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் படிக்க எடுக்கிறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரே சப்ஜெக்டை படிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. முன்னாடி சொன்ன பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லாமே உங்க 1 day ஸ்கெடியூல்ல வந்து வந்துடணும். அதே மாதிரி 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நீங்க எடுக்கணும். ஒரே நாள்ல வந்து 3 subjects 4 subjects எடுத்தீங்கன்னா சரியா வராது. ஓகேவா? ஒரு சப்ஜெக்டவே ஃபுல்லா படிங்க, இல்ல ஆல்டர்னேட்டா 2 சப்ஜெக்டா மாத்தி படிக்கலாம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா 45 minutesக்கு மேல வேணாம். ஓகேவா? நீங்க ஒரு பிகினரா இருக்கனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கதை ஃபார்மேட்ல இருக்காது. ஓகேவா? ஒன்லைனரா நீங்க படிக்கிறப்ப 30 minutesக்கு மேல நீங்க படிக்கிறீங்கனாலே ஒரு பர்ன் அவுட் வந்துடும். திருப்பி உங்களுக்கு எடுக்க வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் சொல்றது 40 minutes, பட் 30 to 45 minutes போதும். அதே மாதிரி ரிவிஷன்னாலே எல்லாருமே வீக்லி தான் நினைப்பாங்க. பட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டெய்லி வந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும். அது 2 தடவை ரிவைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே முதல் நாள் என்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். ஈவினிங் அன்னைக்கு நைட்டே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப மஸ்ட். பிளஸ் வீக்லி ரிவிஷன். இது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ரீசன் என்ன, நீங்க வந்து இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு போய் எக்ஸாம் எழுத போறது கிடையாது. கரெக்டா? நீங்க படிக்கிறது ஒரு 1 year ஃபுல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சொல்ல போனா லைஃப் லாங் ஞாபகம் இருக்க மாதிரி படிச்சு வச்சுக்கணும். அப்படின்றப்ப நம்ம ரிவைஸ் பண்றப்பதான் நமக்கு மனசுல வந்து பதியும். அடுத்தது நோட் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். ஆனா அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd ரீடிங்க்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் சமச்சீர் புக்கை திறக்குறீங்க. ஓகேவா? எடுத்தோடனே படிக்கணும்னு உட்காரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரீடிங் ரீட் பண்ணுங்க. என்ன இருக்கு அந்த லெசன்ல, என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே இதை பத்தி தான் இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் ரீடிங்ல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த ஃபேக்ட் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 3rd ரீடிங்ல அதை படிங்க. அந்த அண்டர்லைன் பண்ண ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. படிச்சு முடிச்சுட்டு 3rd ரீடிங்க்கு அப்புறம் தான் நீங்க நோட் மேக்கிங்கே வந்து எடுக்கணும். அந்த அண்டர்லைன் பண்ண ஃபேக்ட்ஸ்ல வந்து அதுலயுமே உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இது தேவையில்லையேன்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஓகேவா? அதை வந்து எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நோட்ஸா எடுத்துறதுன்னு சொல்லிட்டு
நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் இருக்குன்னா அந்த ஒரு யூனிட்டோட நோட்ஸ் வந்து ஒரு பேஜ்ல ஒரு A4 ஷீட்ல வந்துடணும். அதவே நீங்க வந்து இப்ப 5 பேஜ் இருக்க ஒரு யூனிட்டை 3 பேஜுக்கு நோட்ஸ் எடுக்கிறது நோட்ஸ் கிடையாது. ஓகே, ஒரே பேஜ்ல வந்து முடிச்சிடணும். அடுத்தது 10 மணிக்கு அப்புறம் படிக்காதீங்க. இந்த நைட் ஸ்டடி பண்றேன், லேட் நைட் படிக்கிறேன் எதுவுமே வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நானும் வந்து லேட் நைட் ஸ்டடி, ஏர்லி மார்னிங் ஸ்டடி ரெண்டுமே பண்ணியிருக்கேன். பட் எது உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனை வந்து ரீடைன் பண்ணும் மைண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் படிக்கிறது தான். ஸோ 10 PM அப்புறம் படிக்க வேணாம். அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது நாளைக்கு என்ன படிக்க போறோன்றத வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூனிட் நாளைக்கு படிக்க போறோம், மேக்ஸ்லயா இருக்கட்டும் இல்ல சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்னன்னா உங்க பிரெயினை வந்து ட்ரெயின் பண்றது. இந்த டைம் ஸ்லாட்ல நான் இதுதான் படிக்க போறேன், இந்த டைம் ஸ்லாட்ல நான் மேக்ஸ் போட போறேன், இந்த டைம் ஸ்லாட்ல நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிரெயின் வந்து அதுக்கேத்தாப்புல வயராயிரும். ஓகே, ஒன்னு ஸ்டோரி மாதிரி படிப்பீங்க, இன்னொன்னு ஃபேக்சுவலா படிப்பீங்க, இன்னொன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பழகிடும் உங்க பிரெயின். ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மாடல் ஸ்கெடியூல் வந்து பார்ப்போம். ஃபுல் டே எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இதவே நீங்க ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா புதுசாகவும் நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கெடியூல் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா 5:30க்கு எந்திரிக்கிறோம். எந்திரிச்சிட்டு 6 to 7 எப்பயுமே வந்து எந்திரிச்சோடனே ரிவிஷன் தாங்க. முதல் நாள் என்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ணிடணும். ஓகே, உங்க மைண்டுக்கும் என்னன்னா ஏற்கனவே படிச்சதை படிக்கிறப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும். அடுத்து வந்து 7 to 8 சப்ஜெக்ட் 1. ஏர்லி மார்னிங் வந்து சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா நல்லா ரீடைன் ஆகும் எல்லா ஃபேக்ட்ஸுமே. ஸோ ஒரு 1 hour படிக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு திருப்பி 10 to 1 வந்து கண்டிப்பா வந்து நீங்க படிக்கிற டைமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 1 தான் நம்ம TNPSCயோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டைமிங். எப்பயுமே இந்த டைமிங் வந்து நம்ம பிரெயின் ஆக்டிவா இருக்க பழகிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் அப்பயும் நம்ம பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், சப்ஜெக்ட் 2 அப்படி இல்லாட்டி ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் எதனாலும் படிச்சுக்கிறோம். அது போக ஆப்டிடியூட் ஒரு 1 hour. இது வந்து மேக்ஸிமம் 12 to 1 வந்து ஆப்டிடியூட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூக்கம் வர டைமா இருக்கும். அப்போ வந்து நீங்க மேக்ஸை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து லஞ்சுக்கு அப்புறம் ரெஸ்ட். இதுக்கப்புறம் படிக்க ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பா நம்மளால முடியாது. ரொம்ப எடுத்து உட்காந்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா ட்ராக் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ டேக் ரெஸ்ட். எடுத்துட்டு திருப்பி 4 to 5 தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளால வந்து ஃப்ரெஷ்ஷா படிக்க முடியாது. இந்த டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவோ இல்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஏதாவது PDF சங்கரோ எதுனாலும் ஓகே, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அதை ஒரு 30 minutes படிங்க. ஓகேவா? அடுத்து PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்லாம் பண்ண தெரியாது. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான், அதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. அந்த ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு டாபிக் படிக்கிறோம்னா இந்தந்த விஷயங்களையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஃபைனலா நோட் மேக்கிங். ஸோ நோட் மேக்கிங் பண்றப்ப என்ன ஆகுது, திருப்பி நம்ம சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு ரிவிஷன் ஆயிடும். அது போக நோட் மேக்கிங். ஓகே, முடிஞ்சு உங்க 1 டேயோட ஃபுல் பிளான். ஸோ டின்னர் முடிச்சுட்டு அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. அவ்வளவுதான். ஓகே, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நான் இதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தனியா போடுறேன். ஏன்னா அவங்களால வந்து 7 hours படிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு 4 to 5 hours வந்து பிளான் வர மாதிரி நான் போட்டு வைக்கிறேன். ஓகேவா? இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ எனக்கு வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? பாய் கைஸ், டேக் கேர்.